உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமான பணிகள் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்காக தற்போது ஏஎஃப்டி மைதானத்தில் பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதனை போக்கும் விதமாக தற்போது கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகளை முடித்து ஓரிரு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட தலைமை அதிகாரி ருத்ரகவுடு, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், மின்துறை செயற்பொறியாளர் கனியமுது மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இதில் ஒரு இதில் ஒரு ஃபுட் ஸ்டால் இருக்குது சார். ஒரு ஃபுட் ஸ்டால் இன்னொரு சின்ன ஹோட்டல் அதுவும் பார்த்தாங்க. இதுதான் அம்சம் சரி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மாநிலத்திற்கு கடந்த காலங்களில் புதுச்சேரி அரசால் அனுப்பி வைக்கப்படும் வரைவு பட்ஜெட்டிற்கு 1-2 தினங்களிலேயே மத்திய அரசால் அனுமதி வழங்கப்படும். கடந்த முறை மத்தியில் பாஜக அரசும் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசும் ஆட்சியில் இருந்தபோது பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் நாள் வரை பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்காமல் மத்திய அரசு நம் மீது ஆதிக்கம் செலுத்தியது. கடந்த மாதம் 18ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலைமையில் திட்டக்குழு கூட்டப்பட்டது. நம்முடைய சொந்த நிதி, வருவாய் மற்றும் வெளிசந்தை கடன் ஆகியவற்றை முடிவு செய்து இவ்வாண்டிற்கான பட்ஜெட் 12,700 கோடி ரூபாய் என திட்டக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு பட்ஜெட்டிற்கான அனுமதியை 25 நாட்கள் ஆகியும் இதுவரை மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. கடந்த காலங்களில் 4 நாட்களில் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய உள்துறை அமைச்சகம் நமக்கு வழங்கும். ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் டபுள் இன்ஜின் பாஜக அரசு ஆட்சியில் உள்ள நிலையில் ஏன் பட்ஜெட்டிற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் கடந்த காலத்தில் நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய பிஜேபி ஆட்சி இருந்த காலத்தில் வேண்டுமென்றே ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் கூட அந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காமலேயே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தேக்க நிலையை மத்தியில் ஆண்ட பிஜேபி அரசாங்கம் அப்போ ஏற்படுத்தினாங்க. அப்போ கூட இவர் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார், கிரண்படி இருக்கிறாரு, மத்திய அரசு இருக்காங்க, அதுதான் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாங்க. மத்தியிலே மாநிலத்தில் பிஜேபி அரசு இருந்தாங்க. கடந்த ஆண்டு கூட இதே மாதிரி தான் காலதாமதம் செஞ்சாங்க. இப்பயும் இந்த ஜூன் 18ஆம் தேதி கூட்டப்பட்ட இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு 3 தினங்களுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதி மத்திய அரசுக்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் 1 மாத காலம் ஆகியும் இன்று வரை இந்த பட்ஜெட்டுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் வழங்கல. இது ஏன் வழங்கலன்னு எங்களுக்கு தெரியல. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான சங்கோதியம்மன் கோவில் பகுதியில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் மற்றும் மின்துறை மூலம் புதிய மின் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிகளை மேற்கொள்ளும் துறை அதிகாரிகள் மற்றும்
அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் நாள் திருவிழாவில் பாரிவேட்டை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக சிவன் பார்வதி சுவாமி அமர்ந்திருக்க இருவரையும் விநாயகப் பெருமான் வலம் வந்தும் முருகப்பெருமான் உலகையே சுற்றி வலம் வருவார். இதில் தாய் தந்தையை சுற்றி விநாயகர் பெருமான் மாம்பழத்தை பெற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று சடல் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் ராமலிங்கம், வரதராசு, சுப்பிரமணியன், பழனி மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் அரசு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 19ஆம் ஆண்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், விசேஷ அபிஷேக ஆராதனை, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து கரகவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் பெய்த பெருமழையால் சுப்பையா சாலை வானரப்பேட்டை சந்திப்பில் சாலையோரத்தில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் அவ்வழியாக சென்ற ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்து பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருமாறு அழைத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளும் அதிமுக தொண்டர்களும் இணைந்து சாலையில் விழுந்திருந்த மிகப்பெரிய மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த உடனே சம்பவ இடத்திற்கு வந்து மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திய அனைத்து துறை அதிகாரிகளையும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பாராட்டினார். மேலும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர் த்ரிமியா சென்டர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய டாக்டர் ஜின்னா, பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும். புதுவையை மெடிக்கல் ஹப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும், மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அளித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன ஒருங்கிணைந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் கதிர்வேல், நடராஜன், செல்வகுமார், வீரப்பன், சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்தோபர், சிவஞானம், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, நமச்சிவாயம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறையில் காலியாக உள்ள கீழ்நிலை பதவிகளில் ஒருமுறை விதிமுறைகளை திருத்தம் செய்து தகுதி வாய்ந்த சம்மேளன ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் நிர்வாக செலவினை நிதிக்கொடையாக வழங்குவதை மாற்றி மீன்வளத்துறையின் நிதிநிலை அறிக்கையில் நிர்வாக செலவினத்தில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம், அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மன் ஆலயங்களில் 41ஆம் ஆண்டு சடல் மற்றும் தேர்பவனி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய நாகமுத்து அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழா வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை, நாகமுத்து மாரியம்மன், இடிதாங்கி அங்காளம்மன், முத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த சேத்தூர் பகுதியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதத்தில் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடி மாதம் 1வது வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் தீபாராதனை நடைபெற்றது. ஆடி மாதம் 1வது வெள்ளியை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய அருள்மிகு சர்வசக்தி விநாயகர், பாலமுருகன், துர்க்கை, காத்தவராயன் சுவாமி நவக்கிரக 54வது ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்படுதல், பார்சாகை வார்த்தல், பல்லையம் வர்ணிப்பு, அன்னை திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு மற்றும் ஜான்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை கடலூர் ரோடு டாக்டர் அம்பேத்கர் சாலை சந்திப்பிலிருந்து சுமார் 500 மீட்டர் வரை உள்ள கழிவுநீர் வாய்க்கால் தொடர்ந்து பல நாட்களாக கழிவுநீர், குப்பைகள் மற்றும் அழுக்கு மண் அடைத்து கொண்டு கடலூர் சாலை மற்றும் குறுக்கு தெருக்களில் கழிவுநீர் வழிந்து ஓடியது. அதனால் தொற்றுநோய் பருவும் அபாயகரமான சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கும் வியாபாரிகளும் பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்திடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சரி செய்து தர வெற்றி செல்வம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் பிரிவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் வாய்க்காலை தூர்வாரி சரி செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணி சில நாட்கள் தொடரும். மேலும் வாய்க்கால் மேல் உள்ள பழுதடைந்த கான்கிரீட் ஸ்லாப்புகளை மாற்றித்தர வெற்றி செல்வம் அதிகாரிகளிடத்தில் கோரிக்கை வைத்தார். மிகப்பெரிய சுகாதார கேடு மற்றும் தொற்றுநோய் பரவுவதிலிருந்து மக்களை காப்பாற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த வெற்றி செல்வத்தை வியாபாரிகளும் பொதுமக்களும் பாராட்டினர். தவளக்குப்பம் அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியில் தொடக்கப்பள்ளி பட்டதாரி ஆசிரியராக ஃபாத்திமா என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். அங்குள்ள மாணவர்களை கவரும் வகையில் புரிதலோடு பாடத்தை நடத்தி வந்ததால் மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது பற்றுதல் இருந்து வந்தது. இந்நிலையில் புதுவை அரசு கல்வித்துறை
ஆசிரியை ஃபாத்திமாவை திடீரென கடந்த வாரம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். பணியிடமாற்றம் செய்திருப்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். கடந்த 3 தினங்களாக பல மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. இந்நிலையில் மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் பள்ளியில் திரண்டு மீண்டும் அந்த ஆசிரியர் அதே பள்ளியில் பணிக்கு வந்தால்தான் தங்கள் பிள்ளைகளை படிக்க பள்ளிக்கு அனுப்புவோம் என கோரிக்கை வைத்திருந்தனர். இது சம்பந்தமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பெற்றோர்கள் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி 2024-25 அலுவலக பணியாளர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டின் தலைவராக ரொட்டேரியன் முரளி, சங்க செயலாளராக ரொட்டேரியன் தினகரன், பொருளாளராக ரொட்டேரியன் பாலாஜி அவர்கள் மற்றும் இதர பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட உதவியாளர் ரொட்டேரியன் செந்தில் நாராயணன், முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜோசப் சுரேஷ்குமார், சோன் செக்ரட்டரி ரொட்டேரியன் கிருபாகரன் மற்றும் இதர உதவி ஆளுநர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் ரோட்டரி சங்கத்திலிருந்து வருகை தந்த தலைவர்கள், செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுவை அரசு நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தினை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி பயிற்சி செவிலியர்களை கொண்டு தீவிர கொசு ஒழிப்பு ஒருநாள் சிறப்பு முகாம் கோர்க்காடு பகுதியில் மருத்துவ அதிகாரி திருமலை சங்கர் தலைமையில் கோர்க்காடு மருத்துவ அதிகாரி மின்மினி முன்னிலையில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர்களை திருமலை, ஷாஜகான், வெங்கடபதி ஆகியோர் தலைமையில் ஆஷா ஊழியர்கள், செவிலியர் கல்லூரி மாணவர்கள் பல்வேறு குழுக்களாக வீடு வீடாக சென்று கொசு உருவாக வாய்ப்புள்ள உபயோகமற்ற பொருட்களை அப்புறப்படுத்தி அவ்வீடுகளில் உள்ளோருக்கு துண்டு பிரசுரம் வழங்கி கொசு உருவாகாமல் இருக்க உபயோகமற்ற பொருட்களை உடனுக்குடன் அப்புறப்படுத்தி கொசு உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவ்வாறு வீடுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட உபயோகமற்ற டயர்கள், பிளாஸ்டிக் கப்புகள், பாட்டில்கள், தேங்காய் சிரட்டைகள் போன்றவற்றை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் வாகனம் மூலமாக அப்புறப்படுத்தினர். மேலும் நீர் தேங்கியிருந்த பகுதிகளில் பைலேரியா களப்பணியாளர்கள் சுதாகர் மற்றும் சங்கர் ஆகியோர் கொசு மருந்து தெளித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் தோட்டக்கலை பயிர்களில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கம் வட்டார தொழில்நுட்ப அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன் ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று முன்னுரை வழங்கினார். முன்னதாக கால்நடை மருத்துவர் செல்வமுத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் சரோஜா, காய்கறி மற்றும் பழங்கள் பயிரிடுதல், பூச்சி தாக்குதல் மற்றும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். இதனைத் தொடர்ந்து உதவி பேராசிரியர் இலக்கியா காய்கறி மற்றும் வீட்டு தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய பழங்கள் மற்றும் மலர்கள் உற்பத்தியில் தொழில்நுட்பங்கள் பற்றி விளக்கமாக எடுத்து கூறினார். இந்த ஒருநாள் பயிற்சி முகாமிற்கு ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் ஆகிய பகுதியை சேர்ந்த தோட்டக்கலை பயிர் செய்ய விவசாயிகள் கலந்து கொண்டனர். பயிற்சி முகாமிற்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் மற்றும் செயல்விளக்கு உதவியாளர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் ஆடி மாதம் 1ஆம் தேதி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் வழிகாட்டுதல் படி ஸ்ரீ ஐயப்பனுக்கு பச்சனம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு 18 படிகளிலும் தீபமேற்றி சுவாமியே சரணம் என்ற பாடலை பாடி ஐயப்ப பூஜை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சமாஜ மாநில தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீதேவி மஞ்சமாதா மகளிர் ஐயப்ப சேவா சமாஜத்தின் உபயதாரர்கள் தனலட்சுமி, காந்தாமணி, சாந்தி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரோடர்பேட் ஏஎஃப்டி மைதானம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட பெருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவிலிலிருந்து விசேஷ பூஜையுடன் 108 பால்குடங்கள் புறப்பட்டு கடலூர் சாலை வழியாக ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலை வந்தடைந்தது.
இங்கு அருள்மிகு பொன்னியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய நிர்வாக குழு மற்றும் ஒரு பொதுமக்கள் செய்திருந்தனர். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. இதேபோல் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா 18ஆம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர் பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் சிவன் வேடம் அணிந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் கடைவீதி வணிகர் சங்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமயம் கலாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர்.